Hello friends, welcome back. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி வந்து 10 நிமிஷத்துல ரெடி பண்ற மாதிரி ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். கேப்சிகம் எக் ரைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு panல ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகும் 1/2 டீஸ்பூன் உளுந்தும் சேர்த்த மாதிரி சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்ச பிறகு இதில் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் பொரிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இது ரொம்ப வதங்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. இப்போ வெங்காயம் வந்து 1 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்த பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் கலந்து விட்டுக்கலாம். அடுத்தது இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு கேப்சிகம் சேர்த்துருக்கேன். அப்படியே வந்து 1/2 கப் அளவுக்கு ஸ்வீட் கார்னும் சேர்த்துருக்கேன். ஸ்வீட் கார்ன் வந்து ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா கேப்சிகம் மட்டும் போதும். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் உப்பு சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுவும் வந்து ஒரு நிமிஷத்துக்கு வதங்கினா போதும். கேப்சிகம் ரொம்ப வதங்கக்கூடாது. அடுத்தது இதில் ஒரு 2 முட்டை வந்து சேர்த்துக்கிறேன். முட்டை சேர்த்துட்டு இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு செஞ்சாலே போதும். முட்டை வந்து ரொம்ப ஃப்ரை ஆகக்கூடாது. இந்த அளவுக்கு முட்டை வந்து வதங்கி வந்த பிறகு நம்ம வந்து ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் நல்லா ஆற வச்ச ரைஸாக வந்து நீங்கள் சேர்க்கணும். சூடாக சேர்த்திங்க அப்படின்னா அது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும் போது ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ நல்லா ஆற வச்சு இதை சேர்த்துட்டு அதுக்கு மேலே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் 1/2 டீஸ்பூன் சீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இனி ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அந்த முட்டை, ஸ்வீட் கார்ன், கேப்சிகம் எல்லாமே ரைஸோடு நல்லா வந்து சேர்ந்து வர மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா எக் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. கேப்சிகம் எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லி இலை மட்டும் சேர்த்து நல்லா சூடாக இதை சர்வ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா கிட்ஸ் நல்லா விரும்பி சாப்பிட்ருவாங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணும்போது எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இனி நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.